சப்பாடா பல்ல தேய்ச்சிக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாதான்ப்பா சுறுசுறுப்பா இருக்கு. ஆச்சிய மாதிரியே நல்லா கொரட்டை விட்டு தூங்குதானே. ஐயோ எதே எதே அது வந்து என்ன மர்மோளே நீ ஒண்ணு அது வந்து போய் இல்ல ஒண்ணு சமாளிக்கண்டா. நீ கரெக்ட்டா தான சொன்ன. என் பேரு என்ன மாதிரியே இருக்கா, என்ன மாதிரியே கொரட்டை விட்டு தூங்குதா. அத தர நீ சொன்ன. எதே அட என்ன மர்மோளே கண்ணை முழிச்சிட்டு உருட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணு சமாளிக்கண்டா. நீ உண்மையை தான சொன்ன. நீ இப்படி கரெக்ட்டா சொன்னதுல எனக்கு பெருமைதான். ஏன்னா என் பேரு என்ன மாதிரி தான இருக்கான். எதே சாரி தே கொஞ்சம் நேராயிட்டு எந்திரிக்க. அதனால என்ன மர்மோளே தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதா. இப்போ யாரு வந்து உன்கிட்ட என்னத்த கேட்க போறாவோ. இந்த மர்மோளே சூடா காப்பி குடி முதல்ல. எதே நீங்க முதல்ல காப்பியை குடிங்க தே. நான் எனக்காக காப்பி வேணும் அப்புறமா போட்டு குடிச்சுக்கிடுதேன். மர்மோளே நான் அப்பவே காப்பி எல்லாம் குடிச்சாச்சு. நீயே எந்திரிச்சதெல்லாம் லேட். இனி கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பியை போட்டு குடிக்க போறியாக்கும். இந்த உனக்காக தான் காப்பியை போட்டு கொண்டு வந்தேன். வாங்கி குடி முதல்ல. என்ன சின்ன பொண்ணு காலையில எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு உடனே காப்பியை குடிச்சாதான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்னு நீயே சொல்லுவாள்ல. அதான் எங்க அம்மா காப்பியை போட்டு ரெடியா கொண்டு வந்திருக்காள்ல, வாங்கி குடிக்க வேண்டியதானே. எங்க நீங்களும் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு நேரம் ஆகுதுல்ல. எதே நான் காப்பி அப்புறமா குடிச்சுக்கிட்டு தான் தே. அவருக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. மாவு வேற நேத்திக்கு அரைச்சு வச்சிருந்தேன். இட்லி சுட்டு கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சு கொடுத்துட்டு வந்துருந்தேன் தே. மர்மோளே என் மகன் சாப்பிட்டாச்சு. என்னத்தை சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு அம்மா இட்லியை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்தா பாத்துக்க, நான் சாப்பிட்டாச்சு. எதே என்னதே நீங்க ஒத்தையில வேலை செஞ்சிருக்கிய? என்ன எழுப்பியிருக்கலாம்ல? அட நீ வேற மர்மோளே 2 குட்டும் இட்லியை வச்சு ஒரு தேங்காய் உடைச்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இது என்ன பெரிய தலை போற வேலையா? சீக்கிரம் எழுப்பியிருக்கலாமேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. இப்ப நான் என்ன என் மகனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். இட்லியும் சட்னியும் தானே செஞ்சு கொடுத்துருக்கேன். எதே அதுக்கு இல்ல தே. நீ ஒண்ணும் சொல்லாண்டா. முதல்ல கையில வச்சிருக்க காப்பியை வாங்கி குடி மர்மோளே. சூடு ஆறிட போகுது. எதே நீங்க காப்பி குடிச்சியலா? ஆமா மர்மோளே நாளை எந்திரிச்சு பல் தேய்ச்ச உடனே காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் இட்லியை வச்சு சட்னி எல்லாம் அரைச்சு பாத்துக்க. நீ முதல்ல காப்பியை வாங்கி குடி. சரிங்க தே. ஏங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவீங்களா? நான் காப்பியை குடிச்சுக்கிட்டு சட்டுன்னு ஒரு எலுமிச்சை சோறையாவது தக்காளி சோறாவது கிண்டி தரங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஓஹோ நீ 10 நிமிஷத்துல எலுமிச்சை சோறு தக்காளி சோறுன்னு செஞ்சு தந்துருவியாக்கும். யாமல உன் பொண்டாட்டி அக்கறையா நம்ம புருஷனுக்கு செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு கிடக்கா. ஏமா நான் இப்ப அவளை சாப்பாடு செஞ்சு கேட்டேனாமா 10 நிமிஷத்துல செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது அப்படிதான் சொல்லுவோம். எப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள சோத்தை எடுத்து செஞ்சு தந்துருவாள்ல. ஏமா நான் வாங்கிட்டே அப்பதான் என்ன சொன்னேன், நான் மத்தியானம் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிடுதுன்னு தானே சொன்னேன். இங்க பாரு சின்ன பண்ணு, நான் மத்தியானம் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிடுதேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல காப்பியை குடிச்சுக்கிட்டு இட்லியை சாப்பிடு என்ன. சரிங்க. சரிம்மா அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா நேராவது. சரிமாக்கா பாத்து போயிட்டு வா. சின்ன பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு பாத்துக்க, அதனால நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன. சரிங்க பரவாயில்ல. அப்புறம் நேத்திக்கு மாதிரி கொத்து பரோட்டா அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடாதிய. நேத்திக்கே மாவு அரைச்சது வீட்டுல இருக்கு, ராத்திரி தோசை சுட்டு சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சரி சின்ன பொண்ணு. பாத்தியால என் மருமவ எவ்வளவு பொறுப்பா இருக்கானே. நீங்க 2 பேரும் இவ்வளவு பொறுப்பா இருக்கத பார்த்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிமாக்கா நீ ஆபீஸ்க்கு கிளம்பு என்ன. சரிம்மா அப்ப நான் கிளம்புதேன். சின்ன பொண்ணு போயிட்டு வரேன்னா. சரிங்க போயிட்டு வாங்க. எப்பா எங்க மாமியார் கைவண்ணம் காப்பிலையும் தெரியுதா என்ன டேஸ்டா இருக்கு. மருமவள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் போன் அடிச்சுக்கிட்டே கிடந்து பத்துக்க. அதுல யாரதான் போன் பண்ணதான்னு போய் பார்த்தா மரகதம் போட்டா வந்தது பத்துக்க. எதே அது மரகதக்கா நம்பர் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கனா, அதனாலதான் அவங்க போட்டோ வந்திருக்கும். அவங்க போன் பண்ணாங்களோ? ஆமா மருமவள நான் எடுத்தல ஒண்ணும் பேசல. யாந்தே எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு இல்ல மருமவள நீங்க உங்களுக்குள்ள 1008 விஷயம் பேசிக்கிடுவீங்க. இதுல நான் என்னத்த கேட்க போறேன். அது இல்லாம நான் இட்லி வேற அடுப்புல வச்சிருந்தேனா அந்தால போன் எடுக்கல பத்துக்க. இதே உங்களுக்கு தெரியாம நாங்க என்னத்தையே அப்படியே ரகசியமா பேசிட போறோம். அது நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரி பேசிடுங்க மருமவள, நான் தலையிடவே மாட்டேன். அது ஒண்ணு இல்லதே, நேத்தைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, கமலாக்கா மவனுக்கு நிச்சயம்லாம் வேண்டாம் ஒரேடியா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோம்லதே. அதைத்தான் மரகதக்கா நீ கமலாக்கா கிட்ட சொன்னியா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணிருப்பாவோ. அதுவும் இல்லாம மலருக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் மத்தியில, அவளுக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்ல, அளவு பிளவுஸ் வேற வாங்கி கொண்டு வந்து கமலாக்கா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன் மரகதக்கா கிட்ட. அதான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டியா என்ன ஏதுன்னு விசாரிக்கதான் போன் பண்ணிருப்பாவோ. அப்படியா சரி சரி. அப்ப காப்பியை குடிச்சிட்டு 2 இட்லி தின்னுட்டு நீ கிளம்பு மருமவள, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இதே நான் காப்பி இப்பதானே குடிக்கேன். புள்ள முதல்ல எந்திக்கட்டும், அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு இட்லி எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புதான். ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன மருமவள அவசரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. சட்டை தைக்க கொடுத்தா ஒரே நாள்ல தச்சு தருவாவோ, எப்படி ஒரு வாரம் ஆக மாட்டான். இப்போ நிறைய பேர் வேற சட்டை தான் தைக்க கொடுத்துருப்பாவோ, நம்ம அவசரத்துக்கு தச்சு வாங்க முடியுமா. பிள்ளைங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காம்ல, அவன் எப்படி இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் எந்திரிப்பான். அப்படியே அவன் எந்திரிச்சாலும் நான் அவனுக்கு இட்லி எல்லாம் ஊட்டிக்கிட்டேன். நீ முதல்ல கிளம்பு.
ஏத்தே நீங்க இப்படி எல்லாம் பேசாதே. எனக்கு நீங்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்ததே ஒரு மாதிரி இருக்கு. இதுல பிள்ளைய வேற நான் பாத்துக்கிட்டதே, அவனுக்கு நானே சாப்பாடு ஊட்டிக்கிட்டதே, நீ கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்புறம் 4 பேரும் பார்க்கப்பட்டவங்களும் என்னத்தே நினைப்பாவோ? மாமியாரை போட்டு எல்லா வேலையும் வாங்கி குடும்பப்படுத்தி கிடக்கா. இவ பாட்டுக்கு எல்லா வீட்லயும் போய் கதை பேசிக்கிட்டு அடுத்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாவோ? நீ வர மருமோள 4 பேர் என்ன நினைப்பாவோ, பார்க்கப்பட்டவ என்ன நினைப்பா, பக்கத்து வீட்டுக்காரி என்ன நினைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா வச்சுக்க, நம்மள வாழவே முடியாது. நான் அத அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, யாரு என்ன நினைச்சி நமக்கு என்ன ஆபத்து மருமோள? அப்படி எல்லாம் நினைக்கப்பட்டவ ஐயோ பாவமேன்னு ஒரு மடக்கு காப்பி தண்ணி கூட நமக்கு தர மாட்டாவோ. அதுக்கு போயிட்டு அவ என்ன நினைப்பாவோ, இவ என்ன நினைப்பாவோ எல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது மருமோள. இப்ப நான் யாருக்கு இட்லி கொடுத்தேன்னு சொன்னேன்? என் பேரனுக்கு தானே. ஏதே காலையில எந்திரிச்சு இவ்வளவு வேலையும் பாத்திருக்கிய, இதுல பிள்ளைய வேற பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல தே? எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது மருமோள. என் பேரனை பாத்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம் தானே. என் பேரன் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கான், என்கிட்ட இருக்கான்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ மாசமா இருக்கும் போதே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மருமோள பிள்ளைய மட்டும் பெத்து கொடுத்துரு, பிள்ளைய நான் பாத்துக்கிட்டே அப்படிதானே சொன்னேன் உன்கிட்ட. ஆமத்தே அப்படிதான் சொன்னிய. இங்க பாரு மருமோள, இந்த பரிமளம் சொன்னதான் செய்வா, செய்யப்பட்டதான் சொல்லுவா. நான் என் பேரனை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என் காலத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்கிட போறதே நீ தானே. எல்லா சுமையும் இப்பயே சுமக்காத மருமோள. நீயும் உன் வாழ வேண்டிய காலத்துல நீயும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ல. பிள்ளைய பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. சரிங்க தே. சப்பா என் மாமியார் நல்லா தான் பேசுதவோ, இதே கண்டினியூ பண்ணணுமே. சரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏதே நான் இப்பதானே காப்பியை குடிச்சேன், அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு தே. சரி மருமோள, இட்லி ஹாட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன், ஒண்ணும் ஆறாது. நீ உனக்கு வயிறு பசிக்கும் போது வந்து சாப்பிட்டுக்க என்ன. அப்ப நீ முதல்ல மரகதை விட்டு கிளம்பு. சரிங்க தே. செல்லக்குட்டி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கியா மக்கா? தூங்கு தூங்கு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா பாலாத்தி தருவனா ஆச்சி, பாலை குடிச்சுக்கிட்டு அப்புறம் இட்லியும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பார்வதி ஆச்சி வீட்டுக்கு போவோம், சரியா? என் மருமோ சொன்ன மாதிரி என் பேரண்டி என்ன மாதிரியே தான் கொரட்டை விடுதா. ஏக்கா மரகதக்கா. அட வா சின்ன பொண்ணு, நானே உங்க வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்டிய. வீட்டுக்குள்ள வா சின்ன பொண்ணு. இப்படியே காத்தாட உட்காருவோம்க்கா. ஏக்கா எனக்கு போன் பண்ணீங்களாமே? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணேன் பாத்துக்க. சரி நீ எடுக்கலையா, அப்போ நேரா உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் நானும் கிளம்பி வந்தேன். நீயே வீட்டுக்கு வந்துட்ட. ஏக்கா நேத்துக்கு கடையில பட்டெல்லாம் பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரே சடவா இருந்து பத்தியலா, வீட்டுல வந்து படுத்துதான் தாமசம். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தாங்க எந்திரிச்சிருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான் இருந்து பாத்துக்க. அடிச்சு போட்டாப்புல ஒரே தூக்கம். ஆனா காலையில 5 மணிக்கு தான் நமக்கு அலாரம் வச்ச மாதிரி முழிப்பு வந்துருதே. ஏக்கா நீங்க காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க எந்திரிப்பே இல்லக்கா, அதே நேரத்துக்கு உங்களுக்கு தன்னால முழிப்பு வந்துருது. ஆமா சின்ன பொண்ணு, என்ன செய்ய. சரி கூட ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன்னு நினைச்சா கூட தூக்கம் வராத. ஆமா சின்ன பொண்ணு, நேத்துக்கு நான் சொன்ன விஷயத்த நீ கமலா கிட்ட சொன்னியா? எனக்கு வரதுக்கு நேரம் இல்ல பத்துக்கா, இல்லன்னா நானே நேர்ல வந்து அவகிட்ட சொல்லிருப்பேன். ஏக்கா நீங்க சொல்லி நான் சொல்லாம இருப்பேனாக்கா? கமலாக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா? கமலா என்ன சொன்னா? என்ன சொல்லுவாக்கா? சந்தோஷத்துல கை கால் புரியாமலா இருந்தாவோ. அப்படியா? பரவாயில்லையே, நான் கூட ஏதாவது சொல்லுவான்ல நினைச்சேன். ஏக்கா நம்ம கமலாக்காவை பத்தி நமக்கு தெரியாமலாக்கா இருக்கு. பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு மருமக வந்து குத்து விளக்கு ஏத்தணும்ல கனவு கண்டுகிட்டு இருக்காவோ. அதான் பட்டெல்லாம் 2-3 பட்டு கூடதனாக்கா எடுத்திருக்கிய. பேசாம நிச்சாமல எண்ணத்துக்கு நேரடியா கல்யாணத்தை வச்சிருவோம். முகூர்த்த நாள் வேற குறைய இருக்குன்னு சொன்ன உடனே சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு காலையிலேயே நம்ம பக்கத்து ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாணத்தையே வச்சிருவோம்னு சொல்லிட்டாவக்கா. செப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு பத்துக்க. அதான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு. தட்டு தாம்பாளம் எல்லாம் அன்னைக்கே மாத்திக்கிட்டாவல்ல, அப்புறம் என்ன, அதுவே நிச்சாமல முடிஞ்ச மாதிரி தானே. ஏக்கா இந்த விஷயத்துல நீங்க ஒரு குடும்ப இஸ்திரி, அதுவும் பொறுப்பான குடும்ப இஸ்திரின்னு நிரூபிச்சிட்டியாக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? ஆமாக்கா, இப்ப நிச்சாமலம்னா பொண்ணு வீட்லயும் செலவு இருக்கும், மாப்பிள்ளை வீட்லயும் செலவு இருக்கும், அப்புறம் கல்யாணத்துக்கு அதுக்கும் ஒரு செலவு இருக்கும். இப்ப செலவு எல்லாத்தையும் சுருக்கி போட்டேல. ஆமா சின்ன பொண்ணு, சும்மா செலவு பண்ணிட்டே கிடந்தா சரியா இருக்குமா? நம்ம கொஞ்சம் சிக்கனமா இருக்காண்டமா, அதத்தான் கமலாக்கும் சொன்னேன். எது எப்படியோ நல்லபடியா சந்தோஷமா கல்யாணம் நடந்தா சரிதான். ஏக்கா கதை அடைச்சிட்டு கிளம்புதுன்னு சொல்லிட்டு இருந்தேல. ஆமா உங்க தங்கச்சி வந்திருக்காவலாம? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம நேத்து துணி கடைக்கு போயிருந்தோம் பாத்தியா, அந்த நேரம் தான் சாயங்காலம் போல வந்திருக்கா பாத்துக்க. ஏக்கா நானும் தங்கராணி அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுக்கா, பாக்கலாம்னு வந்தேன். அந்த அக்கா நேத்துக்கு ராத்திரியே ஊருக்கு கிளம்பிட்டாவளோ. அட நீ வேற, அவ ஒண்ணு ஊருக்கு போல சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கா. ஏக்கா வீட்டுல இருக்காவளா? வீட்டுல இல்ல சின்ன பொண்ணு, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு நார்வேல் வரைக்கும் போயிருக்கா பாத்துக்க.
என்னக்கா சொல்லுதியே பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நார்வேலுக்கு போயிருக்காவளா? அது இந்த பிள்ளைகளுவ பீஸா திங்கணும் பர்கர் திங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவல்ல. நானும் இதை மாதிரி பொருள் எல்லாம் கடையில வாங்கி திங்க கூடாதுன்னு ஏசிக்கிட்டே இருப்பேன் பத்துக்க. இப்ப என் தங்கச்சி வந்த உடனே என் தங்கச்சிக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா? அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. பரவாயில்லையே ஏக்கா, அப்ப உங்க தங்கச்சி இன்னைக்கு உங்க வீட்டை ஒரு மினி பேக்கரியா மாத்திருவோம். நமக்கெல்லாம் இட்லி அவிச்சு சட்னி அரைக்கணும், அப்புறம் சோத்த பொங்கி மீன் கறி வைக்கணும், ஒரு பொரியலை வைக்கணும், இதைத்தான் தெரியும். ஆனா என் தங்கச்சி கேக்கு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பா பத்துக்க. காணாத குறைக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய சமையல் வீடியோ வருது பத்தியா, அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு தினுசா பலகாரம் எல்லாம் செய்வா பத்துக்க. ஏக்கா பரவாயில்லையே, அப்ப தங்கராணி அக்காவுக்கு நிறைய திறமை இருக்கா. நீ வேற சின்ன பொண்ணு, அவ சின்ன பிள்ளையிலே அப்படிதான். நான் எப்பவும் பார்த்தாலும் இட்லி தோசை சோறு குழம்புன்னு தின்னுட்டு இருப்பேன். அவ எப்பவும் இன்னொருக்கு தீனி ஸ்நாக்ஸ் பண்டம் பலகாரம் தான் தின்னுட்டு இருப்பா பத்துக்க. இப்ப அந்த பலகாரம் எல்லாம் செய்ய அவளே கத்துக்கிட்டு இருக்கா. நினைச்ச நேரம் செஞ்சு தின்னுக்கிடலாம் பத்தியா. அதுவும் சரிதான்க்கா, நடு ராத்திரில ஏதாவது திங்க தோணுச்சுன்னா உடனே செஞ்சு தின்னரலாம் பத்தியா, கடைக்கெல்லாம் ஒண்ணு அலையாண்டாம்ல. ஆமா அதுவும் சரிதானே. ஏக்கா உங்க வீட்டுக்கு நேத்திக்கு உங்க தங்கச்சி வருகை தந்த மாதிரி எங்க வீட்டுக்கு என் சம்மந்திகாரி வருகை தந்திருக்காக்கா. யாரு மீனாவா? ஆமாக்கா அவ வந்திருக்கா. அவ உங்க வீட்டுக்கு வந்த தடமே இல்லையே. ஏக்கா அவ வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டாளாங்கா. எதற்கு சொல்லுத? புயல் வந்த வேகத்துல போன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி புயல் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டுக்கா. எனக்கே அவ வந்த தடமே தெரியலக்கா. இதுதான்க்கா நடந்துச்சான். நான் வீட்டுக்கு போன உடனே எங்க மாமியார் தாங்க என்கிட்ட சொன்னாவோ. அப்ப எங்க மாமியார் தான் அங்க இருந்திருக்காவோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏக்கா நீங்களே நேத்து வந்த உடனே சடவுல தூங்கிட்டேன்னு சொல்லுதீங்க, அப்புறம் எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லியிருப்பாவோ? ஆமா ஆமா அதுவும் சரிதான். சரி எப்படியோ உங்க மாமியார் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால வந்த புயல் அப்படியே திருப்பி அனுப்பிட்டாவோ. இல்லன்னா உங்க வீட்லயே கரையை கடந்திருக்குமே. சுபாஷ் மணி இப்ப 10 மணி ஆயிட்டாமக்கா. ஆமாம்மா, மணி இப்போ 10:05 ஆகுது. என்ன அம்மையும் அவனும் 9 மணி 10 மணி கிடக்கிய. யாத்தாடி சிரிச்சுக்கிட்டே தானே கேட்டேன். இவன் ஒரு தினுசா முழிக்கா. கல்யாண மாப்பிள்ள கொஞ்சமாவது சிரிச்ச முகமா இருக்கானா பாரா. அது கீதா ஜோசிகார் அண்ணாச்சிக்கு நேத்தையே போன் பண்ணி சொன்னா, அவர் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு டான்னு வந்துருவேன்னு சொன்னாரு பத்துக்க. அதான் என் மவன்ட்ட மணி 10 மணி ஆயிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னடா நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிய? என்னத்தமா அப்படி ஆரம்பிச்சிட்டேன்? இக்கு நேத்துக்கு எனக்கு நம்ம எல்லாரும் போய் நிச்சாமல பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். நீங்க என்னடா இப்ப ஜோசிகாரர் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன்னு சொல்லுதியே? சாதக பொருத்தம் ஜோடி பொருத்தம்லாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கியே. அட நீ வேற. கீதா அது அப்படியா? ஓஹோ அப்ப அதுக்கு தான் ஜோசிகாரர் அண்ணாச்சி வர சொல்லிருக்கீங்களோ? ஆமா கீதா. அம்மாடி கமலா. அண்ணாச்சி வாங்க வாங்க. சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்களா? ஏக்கா 10 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 10:05க்கு வந்திருக்காருக்கா. 5 நிமிஷம் லேட். பஸ் 5 நிமிஷம் லேட்டா வந்துச்சுமா, அதனாலதான் லேட்டா வந்துட்டேன். என்ன கமலா விசேஷம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அண்ணாச்சின்னு போன் பண்ணி சொன்னா. பாத்தேலக்கா அண்ணாச்சியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டோட ஜாதகத்தை புட்டு புட்டு வச்சு விட்டாரு. என்னமா சொல்லியா? அண்ணாச்சி நல்ல விசேஷமானு கேட்டீல்ல, அதுக்கு தான் சொல்லுவேன். என்ன கமலா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டக்கா? நின்னுகிட்டே இருக்கியே, உட்காருங்க அண்ணாச்சி. மக்கா சுபாஷ் அங்க வீட்டுக்குள்ள அலமாரியில உங்கள ஜாதகம் இருக்கும், போய் எடுத்துட்டு மக்கா. என்னது சுபாஷ் ஜாதகமா? என்ன அண்ணாச்சி எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லுவேன். அண்ணாச்சி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல காப்பியை கொடுக்காம ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லுதாவளான்னு கோபத்துல எந்திரிச்சு நிக்கல. ஏன் கீதா இப்படி சொல்லியா? நான் என்ன அந்த அண்ணாச்சிக்கு காப்பி போட்டு கொடுக்காமலா இருக்க போறேன்? ஏக்கா அந்த அண்ணாச்சி வந்த உடனே உட்கார சொல்லி விருந்தோம்பல நீங்க ஆரம்பிக்கலக்கா. அதுக்குள்ள உங்க வேலையிலக்கா பாக்குறதுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லுதியா? அதனாலதான் அண்ணாச்சி கோபத்துல எந்திரிச்சு நின்னாலும் நின்று இருப்பாரு. அதுக்குதான் அப்படி கேட்டேன். ஐயோ ஐயோ, நமக்கு இன்னைக்கு நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கேன். அண்ணாச்சி why are you tension so much? Today is your great day. அட போமா, நீ வேற. கிரேட் டேயா, பெரிய கிரேட் டே. இன்னைக்கு என் கடைசி டே ஆயிரும்பளுக்குள்ள பயந்து போய் எந்திரிச்சு நிக்க. அண்ணாச்சி why are you so afraid? Tell me your problem. I will change your ஜாதக கட்டம். அட போமா, நீ வேற. என் ஜாதகத்தையே இல்லாம ஆக்கிடுவான்னு பயந்து போய் நிக்க. யூ சேஞ்ச் மை ஜாதக கட்டமா? ஏதாடி நான் வீட்டுக்குள்ள வரும்போதே இவன் நிக்கிறத நான் பாத்திருந்தோம்னா அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி வீட்டுக்கு ஓடியே போயிருப்பேனே. அண்ணாச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதானே பேசிட்டு இருக்கியா? இப்போ என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா?
அண்ணாச்சி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அண்ணாச்சி? எம்மாடி நேத்துக்கு போன பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு டான்னு வந்துருங்க அண்ணாச்சின்னு சொன்னிய. எதுக்கு என்ன காரணம்னு நீ என்கிட்ட சொன்னியாமா? இப்படி என் மவனுக்கு கல்யாணத்துக்காக ஜாதகத்தை பார்க்கணும் அண்ணாச்சின்னு நீ நேத்துக்கே போன்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இப்ப நான் அந்த திசை பக்கமே தலைய வச்சிருக்க மாட்டேனம்மா. என்ன அண்ணாச்சி ஏன் இப்படி சொல்லுதியா? எம்மாடி நான் அந்த கையையும் காலையும் வச்சுக்கிட்டுதாம்மா ஊரா போய் ஜாதகம் பார்த்து என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் கை காலு வேண்டாமாமா. அதுவும் இல்லாம ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என் 2 கண்ணு எனக்கு வேணும்லாமா. என்ன அண்ணாச்சி நீங்க இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம்மாடி கமலா என்ன சொன்ன? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கனா? நீ மறந்துடலாம், ஆனா என்னால மறக்க முடியாதுமா. அண்ணாச்சி உங்களுக்கு என்னதான் ஆச்சு? யாத்தாடி உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடணுமா? அண்ணாச்சி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அண்ணாச்சி? அதானே ஜாதகமே இன்னும் எடுத்து கொண்டு வந்து இவர் கையில கொடுக்கல, அதுக்குள்ள அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. அண்ணாச்சி என்னாச்சு அண்ணாச்சி? எம்மாடி என்ன குத்துயிரும் கொலை உயிருமா என்ன வீட்டுக்கு அனுப்பிடாதேம்மா. தயவு செஞ்சு நான் இருக்கப்பட்ட உயிரோட நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தம்மா. என்னதான் ஆச்சு இவருக்கு? கடைசில இவருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய நிலைமையை வச்சு விடுவாரு போலுக்க. அண்ணாச்சி ஏப்பா சுபாஷ் நான் வீடு மாறி வந்துட்டேன்பா. நான் இங்க வரல, நான் போயிட்டு வரேன்னா. அண்ணாச்சி நீங்க ஒண்ணு வீடெல்லாம் மாறி வரல, கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. ஆமா அண்ணாச்சி இது கமலாக்கா வீடு தான். கமலாக்கா தான் நேத்து உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாவோ. கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. எம்மாடி உங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடு. நான் புள்ள குட்டிக்காரம்மா, நான் வீட்டுக்கு போய் சேருது. ஐயோ நல்லா தானே இருந்தாரு இவரு, திடீர்னு என்னாச்சு? திடீர்னு ஒண்ணு ஆவலம்மா. நான் வீட்டுக்குள்ள வரும்போது உன் மவனை நான் பாக்கல. உன் மவனை பாத்துருந்தோம்னா அப்படியே பின்னாடி திரும்பி வீட்டுக்கு ஓடியே போயிருப்பேன். போன தடவை இதே மாதிரி தானம்மா என் மவனுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னா. அப்போ உன் மவன் என்ன சொன்னா? இன்னொரு நேரம் இந்த வீட்டு பக்கம் வந்திய உங்க கைய கால முறிச்சு போடுவேன், கண்ணு 2ஐயும் நோண்டி போடுவேன்னு சொன்னாம்லாமா. ஐயோ அன்னைக்கு அவன் சொன்னதை இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலே எனக்கு கையும் நடுக்குது காலும் நடுக்குதுமா. நான் உயிரோட வீடு போய் சேருது. அட அண்ணாச்சி உங்களோட காமெடியா தான் இருக்கு. ஆமாமா உங்க மவன் என் கையும் காலையும் முறிப்பா, என் கண்ணையும் நோண்டுவா. அது உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். அட அண்ணாச்சி நான் அப்படி சொல்லல. அது அவன் போன தடவை ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்ததுனால அவன் உங்களை பார்த்து அப்படி சொன்னான். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏமா நீ வேற, என் ஜாதகத்திலேயே எனக்கு இப்போ கண்டம்னு வேற இருக்கு. நானும் இந்த வயசுல நமக்கு என்னடா கண்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எனக்கு உண்டான கண்டமே என் கண்ணு முன்னாடி நிக்குது. அண்ணாச்சி எப்ப தம்பி இல்லப்பா நான் இப்ப கிளம்பிடுறேன். அண்ணாச்சி உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னதே அவன்தான். என்ன கமலா சொல்லியா? ஆமா அண்ணாச்சி நான் தான் வர சொன்னேன். சுபாஷ் அண்ணாச்சி ஒண்ணும் பயப்படாதீங்க, அதெல்லாம் பழைய பிரச்சனை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என் மவனுக்கு பொண்ணு பார்த்து எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சாச்சு. என்னமா சொல்லியா? பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சா? அட ஆமா அண்ணாச்சி பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு தட்டு தாம்பாளம் எல்லாம் மாத்தி நேத்துக்கு நிச்சயம்ல பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியா? சரி சந்தோஷம். அண்ணாச்சி இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கப்போ உங்ககிட்ட கோபமா பேசணும்ல, அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அண்ணாச்சி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அட பரவாயில்ல சுபாஷ். அண்ணாச்சி நான் வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசியிருந்திருக்கணும். ஆனா அப்ப நான் இருந்த சூழ்நிலையில. அட என்ன சுபாஷ் சூழ்நிலை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க? நேரா போய் அண்ணாச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு. ஐயோ முழிச்சுக்கிட்டு இருக்கானே, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னது தப்பா போச்சா? கீதாக்கா இந்த பக்கம் வாங்கலாம். சுபாஷ் இந்த பக்கம் வாங்கக்கா. சுபாஷ் என்ன போயுது? அண்ணாச்சி நான் பண்ணதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. என்ன ஒரு அடக்கு ஒடுக்கமான தன்மையான பையன் சுபாஷ். அதே மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை கொடுக்க. நான் சொன்னத ஒரு பேச்சு கூட தட்டாம அண்ணாச்சி கால்ல விழுந்து போய் மன்னிப்பு கேட்கானே. அட எந்திரி மக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எதுவுமே நினைக்கல. இல்ல அண்ணாச்சி நான் உங்களை தப்பா தான் பேசினேன். தயவு செஞ்சு மன்னிச்சுட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்களா. அட என்ன மக்கா நீ முதல்ல எந்திரி. தயவு செஞ்சு மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணாச்சி. அட என்ன அண்ணாச்சி காசா பணமா? மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களா. அட மன்னிச்சுட்டேன் சுபாஷ், எந்திரி மக்கா. குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லா இருப்ப மக்கா, எந்திரி. சீரும் சிறப்புமா குடும்பத்தோட நல்லபடியா சந்தோஷமா வாழ்வ மக்கா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இருக்கட்டும் மக்கா, உன் மனசு போல உன் எண்ணம் போல நீ நல்லபடியா வாழ்வ மக்கா. என்ன கமலாக்கா மகனை வாழ்த்துறத அப்படியே பெருமையா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கேனா? போங்க சட்டுப்பட்டு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. நல்ல நேரத்துல மகனுக்கு ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும்ல. சரி கீதா. கீதாக்கா மரகதத்தையே கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? அட ஆமாக்கா, நானே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க நடந்த பேச்சு வார்த்தையில நான் மறந்தே போயிட்டேன் பாத்துக்க. ஏக்கா நீங்க ஒண்ணு சொல்லாண்டாங்க, நீங்க போய் அலமாரில ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அண்ணாச்சி கையில கொடுங்க. அண்ணாச்சி ஜாதகத்தை பிரிச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி நான் மரகத காவையும் சின்ன பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வந்துருந்தேன்.
சரிக்குதா, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா என்ன? சரிக்கா, மின்னல் மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வந்துருவோம்ல. அண்ணாச்சி, இனி என்னத்துக்கு பயம்? நல்ல கம்பீரமா உட்காருங்க, சாதகத்தை பார்க்கணும். சரிம்மா.